நேத்து நடந்த பிக் பாஸ் எவிக்ஷன்ல ஆதிரையும் எஃப்ஜேவும் ஒன்னா வெளியே போவாங்கன்னு பார்த்தா எஃப்ஜே தனியா ஆதிரை தனியா வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருப்பாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஜே தான் வந்து போயிருப்பாரு. அப்ப ஆதிரை மனசுல கண்டிப்பா இது ஓடி இருக்கும், முன்னாடி மாதிரி நான் வெளியே போறது இவன் பார்த்த மாதிரி இப்ப இவன் வெளியே போறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கா பேரை காட்டுறாங்க. கடைசி அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. ஐயோ அப்ப எனக்கு யார் கம்பெனி கமான். இவங்க உள்ள ரெண்டாவதா உள்ள வந்ததுக்கு பியானவும் போன வாரம் அமிச்சிட்டாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் கூட இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சேர்ந்து போயிட்டாங்க. வெளியே வந்துட்டு இந்த அக்கா ஒண்ணு கேட்டிருப்பாங்க பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, டாஸ்கும் ஒழுங்கா விளையாட்டேன் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏன் வெளியே அமிச்சிங்கன்னு சொல்லிட்டு. எக்கா உன்னை 2வது வாட்டி உள்ள அமிச்சதே நீ வெளியே போயிட்டு எஃப்ஜே மேல இருக்க காண்டெல்லாம் கொட்டினேன் சரி சொல்லிட்டு தான் உன்னை உள்ள விட்டோம். இப்பதான் எடுத்து பார்த்தோம்னா எஃப்ஜே வெளியே போயிட்டாரு. இதுக்கு மேல நீ இருந்து என்னக்கா பண்ண போற, நீயும் வந்திருக்கா. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, இதுக்கு மேல இன்னும் என்னதான் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்துமஸ் வர வருதுல, அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருக்க எல்லா ஷோவா இருக்கட்டும் எல்லா சீரியல்லயா இருக்கட்டும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா யார் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துட்டாங்க. எங்கேயுமே மாட்டாத கிறிஸ்துமஸ் தாத்தா பிக் பாஸ்ல வந்து யாருன்றத மாட்டினாங்க. அந்த ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டிருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க தான் கிறிஸ்துமஸ் தாத்தாவும் சொல்லிட்டு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? அப்படி நம்ம விஜய் சேதுபதி கானா வினோத் மேல என்னதான் காண்டுன்னு தெரியல. ஏன்னா சனிக்கிழமை நடந்த எபிசோட்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தை மட்டும் தான் அதிகமா கேள்வி கேட்டிருப்பாரு. அதுவும் ஒரு சின்ன விஷயம் தான், அதை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை. அந்த வீட்டுல இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன் நம்ம சாண்ட்ரா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசாவே கொண்டு போல, சின்னதா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. ஆனா இந்த சின்ன விஷயத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பெருசா கொண்டு போனாருன்னு தெரியல. கானா வினோத்தும் அவ்வளவு கேள்வி கேட்டாரு. இப்ப அது வெளியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேள்வி கேட்டாரு ஓஸ்டம் அதுங்க அது இதுன்னு சொல்லிட்டு.